Hello guys, welcome to Trisha Mathematics and Trisha இன்னைக்கு நம்ம class 11 Maths Chapter 2 Basic Algebra exercise 2.10 determine the region in the plane determined by the inequalities. Fifth sum 2x plus 3y less than or equal to 6 and x plus 4y less than or equal to 4, x greater than or equal to 0 and y greater than or equal to 0 இருக்கு. இப்போ இந்த கொடுத்திருக்க இன்இக்வாலிட்டி கவர் பண்ணுற ரீஜியன் எது, பிளேனில் கவர் பண்ணுற ரீஜியன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு இன்இக்வாலிட்டி எடுத்து அது ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கன்சிடர் பண்ணி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா அண்ட் அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2x plus 3y is equal to 6ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் ஈக்குவல் டு 6 நம்ம கன்சிடர் பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 6ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 3y is equal to 6 minus 2x, y is equal to 6 minus 2x divided by 3ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ y is equal to 6 minus 2x divided by 3ன்னு இருக்குது. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ போட்டு நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸ் நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 6 divided by 3ங்கிறது 3 2s are 6. அப்போ ஒய்யோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அண்ட் இதை நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 3 2s are 6 ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். அப்போ ஒய்யோட வேல்யூ 0ன்னு வரும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். இதை எது மைனஸ்லேயும் எடுக்கலாம், நம்ம 2 பாயிண்ட்ஸ் போதும், இதுலேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 0,2ன்னு இருக்குது, 0 அண்ட் 2னா இந்த பாயிண்டில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு 3,0ங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி லைன் இந்த மாதிரி வருது. இப்போ இந்த லைனுக்கான சொல்யூஷன் எந்த சைடில் இருக்கும்னா இந்த பார்ட்டில் இருக்குமா இல்லைனா டவுன்வேர்ட் பார்ட் இந்த பார்ட்டில் இருக்குமா, இந்த லைன் எடுத்தோன்னா அதுக்கு அப்பர்டா இல்லை டவுன்வேர்டா, இந்த லைனுக்கு இந்த சைடுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு எனி பாயிண்ட் இந்த லைனுக்கு ஏதோ 2 சைட்லேருந்து ஏதோ ஒரு ஹாஃப் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த லைனுக்கு இந்த சைட்லேருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த லைனுக்கு இந்த சைடுனா 1,1ங்கிற பாயிண்ட் வரும். ஏன்னா இந்த லைனுக்கு கீழே தான் இருக்குது 1,1ங்கிறது. அப்போ பாயிண்ட் 1,1 இது எக்ஸ் இது ஒய். இதை நான் வந்து 2x plus 3y less than or equal to 6ல இந்த x and y இருக்க வேல்யூஸ் பேர நம்ம 1 and 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2 into 1 plus 3 into 1 வரும், less than or equal to 6ன்னு வரும். அப்போ 2 plus 3 less than or equal to 6 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 less than or equal to 6. 5 வந்து less than 6 தான். அப்போ இந்த பாயிண்ட் இருக்கிற சைடு தான் கரெக்டான சைடாக இருக்கும். இந்த சைடுக்கு தான் நம்மளுக்கு சொல்யூஷன் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடே கரெக்டுன்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு நம்மளுக்கு ராங்குன்னு இது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அந்த சைடு வந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கூட போட்டு காமிக்கிறேன். இப்போ 2,2ங்கிறத பாயிண்ட் எடுத்துக்கலாம். 2,2 பாயிண்ட் வந்து 2,2ன்னு எடுத்தோம்னா இது எக்ஸ் இது ஒய். அப்போ 2 into 2 plus 3 into 2 less than or equal to 6ன்னு வரும். 4 plus 3 2s are 6 less than or equal to 6 and 10 வந்து less than or equal to 6 நம்மளுக்கு வராது. ஏன்னா 10 is greater than 6, ஆனால் 10 வந்து less than 6 தான் இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு ராங். இந்த பாயிண்ட் இருக்கிற சைடில் நம்மளுக்கு சொல்யூஷன் கவர் ஆகாது, இந்த பாயிண்ட் இருக்கிறதா அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ லைன்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த போயிட்டுக்கு இந்த சைடு இருக்கிற சைடில் சொல்யூஷன் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்கிற மாதிரி அரோ மார்க்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்இக்வாலிட்டி எடுத்து சால்வ் பண்ணலாம். இன்னொரு இன்இக்வாலிட்டி ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டுன்னு போட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4y இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு பதிலாக நம்ம ஈக்குவல் டுன்னு போட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு வரும். அப்படி நம்ம போட்டதுக்கு அப்புறமா y is equal to நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 4y is equal to 4 minus x, y is equal to 4 minus x divided by 4ன்னு வரும். இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4/4 நம்மளுக்கு கேன்சல் ஆகி 1ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ வந்து 1 அண்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா +4 -4 கேன்சல் ஆகி 0 டிவைடட் பை எனிதிங் 0. இந்த பாயிண்ட் இருந்தாலே போதும், இந்த பாயிண்ட் வச்சு நம்ம அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 0, 1ன்னு இருக்குது.
0 அண்ட் y ஆக்சிஸில் 1 அண்ட் 0 அண்ட் y ஆக்சிஸில் 4ன்னு இருக்குது. அப்போ லைன் பார்த்திங்கன்னா இந்த y ஆக்சிஸ்லேயே நம்மளுக்கு லை ஆகுது. இந்த பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா y ஆக்சிஸ்லேயே லை ஆகுது. அப்போ இந்த சைட்லேயே நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 0,1ங்கிற இந்த பாயிண்ட் அண்ட் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4,0ன்னு இருக்குது. அப்போ 4ன்னு சொல்லும் போது இங்கே வரும் அண்ட் 0னா இந்த பாயிண்ட். அப்போ 4,0ங்கிறது இந்த பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகும். அப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணோன்னா இந்த 2 பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வருது, இந்த ரெட் கலர் லைன். அப்போ இந்த லைனுக்கான சொல்யூஷன் இந்த சைடாக ஒன்றா இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த கிராஃபை 2 பார்ட்ஸாக ஒரு இந்த பார்ட்டாகவும் இல்லை இந்த பார்ட்டாகவும் பிரிக்குது. அப்போ 2 சைடில் எந்த பார்ட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறதுக்காக இந்த சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு இந்த சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோம். அப்போ இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா லைனுக்கு இந்த சைடுனா எனி பாயிண்ட் எடுத்துக்கலாம். 1,-1 இந்த பாயிண்ட்டு கூட எடுத்துக்கலாம். 1,-1ங்கிற பாயிண்ட் வந்து 1,-1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 அண்ட் y ஆக்சிஸில் -1ன்னு எடுத்து நம்ம அந்த இன்இக்வாலிட்டி x + 4y <= 4ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x வந்து 1 + 4 × -1 <= 4ன்னு வரும். அண்ட் எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 4 × -1 இருக்குது. அப்போ ப்ளஸ் × மைனஸ் -4 <= 4 ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது -3 <= 4. -3 is less than 4ங்கிறது கரெக்ட். இந்த பாயிண்ட் நம்ம எடுத்திருக்க பாயிண்ட் சைடு தான் சொல்யூஷன் வருது. அப்போ லைன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் லைனுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்க லைன் தான் சொல்யூஷன் இந்த சைடு டைரக்ஷனில் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம செகண்ட் இன்இக்வாலிட்டிக்கு நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த சைடு டைரக்ஷன் வந்திருக்கு. இப்போ இன்னொரு இன்இக்வாலிட்டி x > 0 அண்ட் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து y > 0ன்னு இருக்குது. இதை நம்ம ஈக்குவல் டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். x = 0 ரெண்டையும் சேமாகவே போட்டுடலாம். y = 0. x = 0ங்கிறது என்னது, y என்ன வேல்யூவாக இருந்தாலும் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு தெரியும். அப்போ x அண்ட் y பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸு பார்த்திங்கன்னா y எந்த வேல்யூவாக இருந்தாலும் 1ஆக இருந்தாலும் நம்மளுக்கு 0 தான், 0வாக இருந்தாலும் 0 தான், அண்ட் 2ஆக இருந்தாலும் 0 தான் நம்மளுக்கு வருது. அண்ட் அதே இது y = 0ங்கிறது என்னென்னா x எந்த வேல்யூவாக இருந்தாலும் yயோட வேல்யூ நம்மளுக்கு 0ங்கிறதா மீனிங். அப்போ x வந்து 0னாலும் y 0 தான், x 1னாலும் y நம்மளுக்கு 0 தான். ஏன்னா y = 0ன்னு இருக்கு இல்லையா. அப்போது x 2னாலும் y 0 தான். அதே இது மைனஸில் எடுத்தாலும் நம்மளுக்கு 0ல் தான் வரும். அப்போ இது 2 பாயிண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு x = 0 இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 0 அண்ட் y ஆக்சிஸில் நம்மளுக்கு 1ன்னு வருது, 0 அண்ட் y ஆக்சிஸில் 1 அண்ட் 0,0ங்கிறது இந்த பாயிண்ட்டு தான், அண்ட் 0,-1ங்கிறது இந்த பாயிண்ட், அண்ட் 0,-2ங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ லைன் வந்து 0,-2னாலும் பார்த்திங்கன்னா y ஆக்சிஸ்லேயே தான் வருது, 0,-1னாலும் நம்மளுக்கு இந்த y ஆக்சிஸில் தான், அண்ட் 0,+2னாலும் y ஆக்சிஸ் தான். அப்போ y ஆக்சிஸ்லேயே பார்த்திங்கன்னா x = 0ங்கிறது நம்மளுக்கு இந்த ஆக்சிஸ்லேயே லை ஆகுது. அப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் லைன் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸில் வந்துச்சு. இப்போ இந்த லைனுக்கான சொல்யூஷன் இந்த லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சைட்லேருந்து எனி பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 2 சைட்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த சைட்லேருந்து இந்த லைனுக்கு எனி பாயிண்ட் என்ன பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் 1,1ங்கிற பாயிண்ட் எடுக்கிறேன். இதுக்கு 1, x வந்து > 0க்கு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,1 இருக்கிற இது x, இது y. அண்ட் எக்ஸோட இருக்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல 1 தானே இருக்குது, 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா 1 வந்து > 0ங்கிறது நம்மளுக்கு கரெக்ட். ஏன்னா 1 வந்து > 0 தானே, அப்போ இது நம்மளுக்கு கரெக்டு. அப்போ இந்த பாயிண்ட் இருக்கிற சைடு தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அப்போ சொல்யூஷன் வந்து இந்த சைடு டைரக்ஷனில் வரும். அப்போ இந்த சைடு வந்து லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனுக்கான சொல்யூஷன் இந்த சைடு இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைடு டைரக்ஷனாக தான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஏன்னா இந்த சைடு இருக்க பாயிண்ட் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் இந்த சைடு தான் சொல்யூஷன் நம்மளுக்கு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 இதுலேயும் இந்த லைன் அண்ட் பிளாக் லைன்
அண்ட் இந்த எல்லோ லைன் 3 இதுலேயே காமனாக இருக்கிற ஆங்கிள் நம்ம இப்போவே பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் அது வரும்போது நான் சொல்கிறேன். இந்த 3க்கு காமனாக இருக்க ஆங்கிள்னு சொல்லும் போது காமனாக இருக்க ரீஜியன் எதுனா ப்ளூ கலரும் வரணும் அண்ட் ஆரஞ்சு கலரும் வரணும், எல்லோ கலரும் வர்றதா காமனான ரீஜியன். அப்போ இந்த ரீஜியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ இல்லை. அண்ட் இந்த சைடு இதில் நம்மளுக்கு இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த 1 and 2க்கு பிட்வீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளூ கலர் இல்லை. ஆனால் இந்த 1, 0 அண்ட் இந்த பாயிண்ட் இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜியனில் நம்மளுக்கு ஆரஞ்சும் இருக்குது, எல்லோவும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. அப்போ இது காமனாக இருக்குது. நம்ம இன்னொரு y வந்து greater than or equal to 0 அதுக்கும் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம y greater than or equal to 0ன்னு இருக்கா, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 0,0 பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தோம். 0,0 1,0 1,0ங்கிறது இந்த பாயிண்ட், 2,0ங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேயே y is equal to 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லேயே நம்மளுக்கு லை ஆகுது. அப்போ இந்த மாதிரி இந்த லைன் நம்ம பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம y ஆக்சிஸ்லேயே லைன் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தோம், நல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுக்கான சொல்யூஷன் அப்வர்டில் இருக்குமா டவுன்வர்டில் இருக்குமா நம்ம பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் அப்வர்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ அப்பர்லேருந்து எனி பாயிண்ட் நம்ம எடுப்போம் இல்லையா, இந்த லைனுக்கு இந்த ரீஜன்லேருந்து எனி பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1,1ங்கிற பாயிண்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட் வந்து 1,1 இருக்குது. y வந்து இன்இக்வாலிட்டி பார்த்திங்கன்னா y வந்து greater than or equal to 0. yயோட வேல்யூ நம்மளுக்கு 1, அந்த 1 சப்ஸ்டிட் பண்ணணும்னா 1 வந்து greater than or equal to 0ங்கிறதே கரெக்ட். ஏன்னா 1 is greater than 0 தானே. அப்போ இந்த பாயிண்ட் 1, பாயிண்ட் இருக்கிற சைடு தான் பார்த்திங்கன்னா சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ 1,1 எங்கே இருக்குது, அப்வர்டில் இருக்கா, இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு 1,1 இருக்கிற சைடு. அப்போ இந்த சைடு தான் சொல்யூஷன் கரெக்ட். அப்போ லைன்ஸ் தான் இந்த சைடு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த 4 இன்இக்வாலிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, இது இந்த லைன் அண்ட் இந்த லைன் அண்ட் இந்த வெர்டிக்கல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த 4 இன்இக்வாலிட்டிக்கான ஆன்சருமே நம்ம போட்டாச்சு. இது 4மே காமனாக இருக்க ரீஜன், அதாவது இந்த ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ அண்ட் க்ரீன் எல்லாமே காமனாக இருக்க ரீஜன் எதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ காமனாக இருக்க ரீஜன் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் 3 காமனாக இருக்க ரீஜன் இந்த ரீஜன்னு பார்த்தோம். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லோவும் இருக்கா, இந்த க்ரீனும் இப்போ நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா இங்கே எல்லோ இருக்குது அண்ட் ஆரஞ்சு இருக்குது அண்ட் இந்த ப்ளூ பார்த்திங்கன்னா இந்த ரெட் லைன் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த சைடு நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு ஆரஞ்ச், எல்லோ, ப்ளூ அண்டு க்ரீன். ஆரஞ்ச், எல்லோ, ப்ளூ அண்ட் க்ரீனுங்கிறது நம்மளுக்கு இந்த ஏரியா தான் நம்மளுக்கு வருது. அப்போ இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சராக இருக்கும். இந்த டார்க்காக நான் பிளாக் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் பார்த்திங்கன்னா 4 இதுவுமே காமனாக இருக்க ரீஜியன் சொல்லும் போது இந்த ரீஜியன் தான். அப்போ இதுக்கு நேமிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா 4 இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, அதனால் இது ஏனும் இந்த பாயிண்ட்டை பீனும் அண்ட் இந்த பாயிண்ட்டை சீனும் எடுத்துக்கலாம். அப்போ ஏபிசி இந்த ஷேடட் ரீஜியன் தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதுதானே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லையாக இருக்கும் கூட. அப்போ therefore ABC is the shaded region. ABC is the shaded region of all the inequality. இந்த 4 inequalitiesமே பார்த்திங்கன்னா ABC தான் shaded region. இதுதான் சொல்யூஷனும் கூட. Region of all the inequalities. இது இந்த ஏபிசிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு குவாட்ரண்ட்டு கூட. ஏன்னா அது கரெக்டாக தெரியணுமா இல்லை எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். The solution is in first quadrant. நான் மென்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.